ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றிற்று. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, வருடத்தின் கடைசி மாதத்தின் முடிவில் நாம் வந்திருக்கிறோம். இன்றும் ஒரு நாள் தான் இருக்கின்றது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வருடம் முழுவதுமாய் அவர் ஜீவனை கொடுத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த உலகத்தில் ஜீவனோடு வாழும்படியாய் அவர் பாராட்டின கிருபையை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆம், அநேக விதமான பாடுகள் வந்தது, அநேக விதமான இக்கட்டுகள் வந்தது, வேதனைகள், போராட்டங்கள், வியாதிகள், இழப்புகள், எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய அன்பின் கரம் உங்களையும் என்னையும் இம்மட்டுமாய் தாங்கினதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் உங்களையும் என்னையும் பராமரித்தார். ஆம், எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் கொடுத்து, தங்க இடமும் கொடுத்து நம்மை அவர் அற்புதமாய் வழி நடத்தினார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் ஒவ்வொரு காலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக இருக்கின்றதாம். ஆம், அவருடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கின்றது. உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல அவர் காத்தார். உங்களையும் என்னையும் அவருடைய சட்டைகளின் மறைவில் வைத்து அற்புதமாய் மூடி பாதுகாத்தார். ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி அது பாதுகாக்கிறதோ அதைவிட மேலாய் தேவன் உங்களையும் என்னையும் இம்மட்டும் வழி நடத்தினார். இனிமேலும் அவர் அப்படியே செய்வார். உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜீவனை கொடுத்து நம்மை அவர் பாதுகாத்திருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? அவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தார். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் நமக்கு அவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்ப்போம். பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரிதென்று யோசித்து பாருங்கள். இந்த நாளிலே நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்மை விதமாய் அற்புதமாய் வழிநடத்துகிற அந்த தேவனுடைய பாதத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீங்களப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய பராமரிப்பு எங்களுடைய வாழ்க்கையை இம்மட்டுமாய் காத்ததே உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபைக்காகவும் உம்முடைய இரக்கத்திற்காகவும் உம்முடைய அன்பிற்காகவும் உம்முடைய காருண்யத்திற்காகவும் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்முடைய கிருபையின் சிறகில் கீழ் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.